ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன் வந்து 1 இயராக வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர் வந்துட்டேன் ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும் ஜாபுக்காகவும். இனிமேல் நான் மந்த்லி 1 வீடியோ அட்லீஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால் ஆஃப் விகே கேட்டில் ஃபார்ம் அந்த டெக்ஸ்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெங்களூர் வந்ததுலேருந்து நான் வீட்டுக்கு வந்து 2 டைம் கால் பண்ணி பேசுவேன். மார்னிங் ஒரு டைம் பேசுவேன், நைட் ஒரு டைம் பேசுவேன். அந்த மாதிரி அக்டோபர் 25 அன்றைக்கி மார்னிங் கால் பண்ணி பேசுகிறப்ப நார்மலாக பேசிவிட்டு கட் பண்ணிட்டாங்க வீட்டிலேருந்து. 25 நைட் என்ன சொல்கிறாங்க வீட்டிலேருந்து, இந்த மாதிரி நம்ம வளர்த்துற நாட்டு மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்து டாக்டர் வர சொல்லி ஊசி போட்டோம், இப்போ வந்து நம்ம மாடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊசி போட்டோம்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் என்னாச்சு, இது நவம்பர் 1 அன்றைக்கி திடீர்னு கால் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 10 மணிக்காட்ட எனக்கு கால் வருது வீட்டிலேருந்து. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம மாடு வந்து திடீர்னு கண்ணு போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே கண்ணு போடுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம மாடு பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு முடிச்சிருச்சு. ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அசைவுமே இல்லை. செக் பண்ணி பார்த்ததில் வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து உயிர் இல்லை, கண்ணுக்குட்டி வந்து வீசிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாமளும் இவ்வளோ ஆசையாக இத்தனை வருஷமாக நம்ம வளர்த்தி இப்படி கண்ணுக்குட்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருத்தமாக இருந்தேன். சரி, கண்ணுக்குட்டி தான் இப்படி ஆயிடுச்சு, நம்ம மாடாச்சும் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம மாடு நல்லா தான் இருக்குது, நம்ம மாடுக்கு இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம மாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். நவம்பர் 11 அன்றைக்கி திடீர்னு ஒரு கால் வருது, சாயந்தரம் ஒரு 6 மணிக்காட்ட. எனக்கு என்னென்னு தெரியல, எப்பயுமே நைட்டு ஒரு 7-8 மணிக்கிட்ட தான் கால் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து. இப்படிலாம் நான் கால் பண்ணுவேன். திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம கூட எத்தனை வருஷமாக அந்த தாத்தா வந்து நம்ம கூட இல்லை, நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் தான் முக்கியமான ஆள், நம்ம காட்டுக்கும் சரி நம்ம வீட்லேயும் சரி அவர் தான் முக்கியமான ஆள். அவர் இதை இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கடந்து வரதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சுப்பிரமணின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு நாய் வளர்த்திட்டு இருந்தோம். அந்த நாயும் பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. அந்த நாய் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மாமாட்ட சொல்லி டேஷ் ஹேண்டில் ஒரு ஃபீமேல் பப்பி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கு பேர் ஜெனின்னு வச்சுருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பக்கமாக பாம்பு கடிச்சு இறந்துருச்சு. இவ்வளோ சோதனையும் கடந்து வரக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கப்ப தான் இந்த சைட் பார்த்தா நம்ம புறா கூண்டு இருந்துச்சு. ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருந்தாங்க, ஒரு புறா கூட இல்லை, எல்லாமே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி உள்ளே போய் செக் பண்ணேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது புறா வாங்கி விடணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபார்மில் என்ன நடந்துச்சு, நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நன்றி.